கண்டிப்பாக விஜய் செலிப்ரேஷன் எப்பவுமே கமலா தான். செலிப்ரேஷன் தான் கமலா. அந்த மாதிரி தான் ஆரம்பத்துலேருந்து விஜய் ஃபேன் தான். பத்ரி இருக்கு, யூத் இருக்கு, நெக்ஸ்ட் எதிர்பார்க்குற திருமலை எதிர்பார்த்துருக்கோம். திருமலை ரீலீஸ் பண்ண சொல்லுவேன். ஏன்னா விஜய்ன்றவர் வந்து மாசிரமாக மாறின படம்னா திருமலை தான். 2026 அண்ணனை உட்கார வச்சுட்டு அண்ணன் ரிலீஸ் பண்ணுவார் ஜனநாயகம். அப்போ முதலமைச்சர்னு வரும். தெரி மாசம் இருக்கும். செலிப்ரேஷன் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டோம். ஏன்னா இன்னொரு படம் வெயிட்டிங்கில் இருக்குது. அந்த படம் கொஞ்சம் விட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். தலைவா அது விட்டால் வந்து இப்போ உள்ள செலிப்ரேஷன் வந்து விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, அஜித் ஃபேன்ஸும் இருந்தாங்க, சூர்யா அண்ணா ஃபேன்ஸும் இருந்தாங்க, தனுஷ் ஃபேன் நானும் இருந்தேன். இன்னும் வந்து நிறைய ஃபேன்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. இது என்னென்னா வந்து ஒன்றே ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எலெக்ஷன் டைமில் வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் உஷாராயிட்டாங்க. நம்ம அப்பா அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க தான் இன்னும் பழைய இருக்காங்க. அவங்கள விட்டுருங்க. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் கரெக்டாக தான் இருக்காங்க. நம்மளால் வந்து நம்ம தான். நானும் ஓட்டர் ஐடி எடுத்துட்டேன். இது வரைக்கும் எனக்கு வந்து 28 ஆகுது. இது வரைக்கும் யாருக்குமே போனதில்லை. ஃபஸ்ட்டு ஓட்டாக வருது. ஜனநாயகம் தள்ளி போயிட்டே இருக்கிறோம். பிரச்சனை இல்லை, தள்ளியே போட்டுருந்தேன். எலெக்ஷன் முடிஞ்சு அவர் பதவி இருப்பார்ல, அப்போ ரிலீஸ் பண்ணிட்டோம். நாங்கள் சிஎம் விஜய்னு போட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணுவாங்க டிஎம்கே? அப்போ தலையில் துண்டுதாங்க. அப்போ பார்த்துக்கிறோம். உள்ளே வந்து நாங்கள் போனோம். கட்சி கூட இல்லை போல. நாங்கள் நார்மலாக தான் போனோம். 9 o'clock ஃபஸ்ட் ஷோவாக போயிட்டோம். அப்போ வந்து நான் எஃப்டிஎஃப்எஸ் அன்றைக்கி பார்த்துருக்கேன். அன்றைக்கி 2016 ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ நான் பார்த்துருக்கேன். அப்போ பார்க்கும்போது என்ன வைப் இருந்ததோ அதை விட 2 மடங்கு இருக்கும். ஏன்னா இந்த சீன்ஸ், சில சீன்ஸ்லாம் அந்த ரேட் சீன்ஸ், அதெல்லாம் இப்போ ஆட்சிக்கு வந்து என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் அப்படியே எக்ஸ்பிரஷனாக இருக்குது. சில சீன்ஸ் மட்டும் இல்லை, பல சீன்ஸ் நல்லா பண்ணுறாங்க. கரூர் சம்பவம், இப்போ வேலூரில் அந்த எல்லாமே பண்ணுற மாதிரி தான். என்னன்னா இது வந்து மக்களை வந்து இன்னும் கொஞ்சம் தூண்டுற மாதிரி தான் இருக்குது. இது நம்ம பண்ணுறதெல்லாம் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உண்மையாக யாருக்கு எங்களுக்கு தான் போகணும் இல்லை, ஆனால் உண்மையாக யார் பண்ணுறதுன்னு போகணும். ஆனால் இப்போ இருக்கிற கட்சியில் யாரும் உடம்பு இல்லை, எல்லாருமே கேள்வியாக தான் இருக்காங்க. நம்மளால் வராது. ஏன்னா அவங்க சம்பாதிச்சு அவங்களோட குடும்பமே உட்காந்து சாப்பிடலாம். விட்டு வராருன்னா ஏதோ பண்ண தான் வராது. வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும், தப்பு இல்லை. ஏன் பாலிட்டிஷியன் யாருன்னு வந்து ஆக்டர்ஸா டேரக்டர்ஸா வந்து வரணும். எல்லோரும் அங்கே தானே வருவாங்க. நம்மளாலும் வராது. இன்னும் இவர் தான் எங்கு இருக்குது, இறங்கி செய்ய போகிறாரு கன்ஃபார்ம். செலிப்ரேஷன் சூப்பராக போச்சு. ஒரு கமலா தேட்டர் ஓனர் நம்ம விஷ்ணு ப்ரோ இல்லை. எப்பயுமே வந்து அந்த அடியில் வந்து டக்குன்னு திறந்து பார்த்துட்டு ஹாய் ஹலோன்னாருன்னா அப்படியே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அந்த கமலா தேட்டருக்கு வந்த ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் போனால் அது கொஞ்சம் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாருன்னா முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போயிட்டார் போல, ஸ்க்ரீனில் வந்துட்டார். மற்றபடி செலிப்ரேஷன் தான் போகும். எல்லாமே ஒரு மாதிரி பிளாக் பஸ்டர் படங்க 10 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆயிருக்கு. கரெக்டாக 10 years. இன்னும் ஒரு 2 மாதம் வந்து 10 years. 2016 ரிலீஸ் ஆன படம் வந்து தளபதியை வந்து வேறு மாதிரி காரணம் போகிறோம். ஓகேங்களா? எங்கள் அண்ணனுக்கு நான் தாண்டா போகணும்னு அட்லி அண்ணன் இறங்கி பண்ண படம் இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து மெர்சல் வந்து எல்லோரும் அடிக்கடி போட்டாங்க. பர்த்டே ஸ்பெஷலு, நெக்ஸ்ட்டு வந்து நியூ இயர் ஸ்பெஷல், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இது போட்டாங்க. தளபதிக்கு இன்னும் நிறைய படம் இருக்குது. இப்போ இவ்வளோதான் ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. இந்த படம்லாம் போடாமல் பழசு இன்னும் நிறைய இருக்குது. பத்ரி இருக்குது, யூத் இருக்குது, நெக்ஸ்ட் எதிர்பார்க்குற திருமலை எதிர்பார்த்துருக்கோம். திருமலை ரீலீஸ் பண்ண சொல்லுவேன். ஏன்னா விஜய்ன்றவர் வந்து மாசிரமாக மாறின படம்னா திருமலை தான். அரசியல் பற்றி நாங்கள் அதை பற்றியே வேண்டாம். அவர் வந்து ஒரு ஆக்டர், சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஆக்டர். அரசியல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மூவி ரிலீஸ் ஆகி மூடிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக அரசியலை பற்றி பேசுனா ஒன்றே ஒன்று தான். அப்படி எல்லாருக்குமே வந்து தளபதி பார்த்தது பயம் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா சர்க்கார் ரிலீஸ் பண்ணுங்க. ஜனநாயகனை அடுத்த மாதத்துக்குள்ளே தண்ணி போடாமல் இன்னும் ஒரு 10-15 நாளில் ரிலீஸ் பண்ணுங்க. வந்து பயம் அந்த மாதிரி 2010 ஃபுல்லாக வந்துச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்போ படம் ஓடலாம். அந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணி பாருங்கள், திருப்பி பிளாக் பஸ்டர். ஏன்னா அது அப்போ எடுக்காத கண்டென்ட்டு, அப்போ எடுக்காத வசூல், அது எல்லாமே இப்போ வேட்டைக்காரங்க ரிலீஸ் பண்ணுங்கள்.
வேதநாயகன்னா பாகம் அப்படின்றதுலாம் வந்து பயம், வேதநாயகன்னா பயம் அப்படின்ற நிலையெல்லாம் சும்மா விட்டாங்க. நீங்கள் திருப்பி ரிலீஸ் பண்ணி பாருங்கள், தளபதி பேர் பண்ண ஆக்டர்ன்றதுலாம் அதுக்கப்புறம் தெரிய வரும். புது படம் வரலன்னு சொல்லிட்டு இல்லை, அவர் புது படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருங்க. ஒரே ஒரு படம் எங்களுக்கு இருக்குது, அதையும் விட மாட்டேங்கிறீங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? பயன்படுத்த பார்த்தவங்க பழசே நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க. யாருமே லேக் ஆகலை. புதுசாக பார்க்குறவங்க பார்த்துனாங்க. எதுவுமே நாங்கள் பழைய சீன் பார்க்குறோம், தளபதி நாங்கள் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறோம். இது வந்து நல்ல தளபதிக்கு கிளாஸ் வர மாதிரி ஏன்னா அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறாங்க. இல்லை நல்ல தளபதி கிளாஷ் விடணும்னா நான் நிறைய படம் இருக்குது. ஒரு ஃப்ளாட்டான ரசிகன். இது இந்த லாஸ்ட் ஒன் டைம் நான் போட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. நான் தளபதி ரசிகன் தான் அப்படின்னா நல்லா ரஜினி ரசிகன். சின்ன கண்டென்ட்ரா இப்போ நீங்கள் வந்து பெரிய படம் ரிலீஸ் ஆனப்பே எப்படி ஒரு தெரியும், பெரிய படம் ரிலீஸ் ஆகும்போது எப்படி ஒரு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இது ரிலீஸ் பண்ணாமல் அஜித் ஸ்பீக்கில் போட சொல்லி தூக்கி போட வேண்டியதானே? எது ஓடி இருக்கும்? நீங்களே சும்மா இதில் கமெண்ட் கூட பண்ண சொல்லுங்க. உண்மையான வெற்றி ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சிட்டிசன் தான் ஓடி சொல்லுவாங்க. சிட்டிசன் மாசா பெரிய மாசா அப்புறம் அதுதான் வந்து எப்படின்னா ஒரு சில அரசியல் வந்து இந்த படம் தான் வரணும், இந்த படம் தான் வரக்கூடாதுன்னு உள்ள போய் முடிவு பண்ணுறாங்கல்ல. அதனால தான் வந்து நிறைய விஷயம் ஓகேவா? இது வந்து சினிமாவாக பாருங்கள், சினிமாவை மட்டும் பாருங்கள். இதில் வர கருத்துக்களை எடுத்துகிட்டு வெளியே போய் நீங்கள் அதை வச்சு என்னெல்லாம் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். ஆனால் அந்த கருத்துக்களை எடுத்துகிட்டு உள்ளே வராது, சினிமாவில் வராது. தேங்க்யூ. ஒரு வாட்டி பார்த்துட்டாங்க, இதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பேக் ஓகே பரவாயில்ல. சூப்பராக இருந்துச்சு. வெயிட் தான் வெயிட் பண்ண நானெல்லாம் வெயிட் பண்ணேன். செலிப்ரேஷன்லாம் சூப்பராக தான் இருக்குது. சீன் ஒன்று அட்லீஸ்ட் செதுக்கியிருப்பாரு விஜய். ஆமாம் கண்டிப்பாக. அட்லினாலே செதுக்கிறது தானே, எங்கள் ஆள் வச்சு செம்மையாக செதுக்கிட்டு கூட ஜோடியாக வர சமந்தா. ஆமாம் டான்ஸ் செம்மையாக இருந்தாங்க ப்ரோ. அதான் அப்புறம் நெக்ஸ்ட் என்ன படம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்? நான் வந்து பிகில் மெர்சல் எதிர்பார்க்குறேன். அவங்க வரட்டும், ஜனநாயகன் வேணாமா? ஜனநாயகன் வரட்டும் ப்ரோ. அதுக்கு பெரிய செலிப்ரேஷன்லாம் இருக்குல்ல, டக்குன்னு விட்டுறக்கூடாது. வரட்டும் அவரே. ரீலீஸ் சொல்லு. நெக்ஸ்ட் என்ன படம் வேணும் மாதிரி ரிலீஸு? எனக்கு மெர்சல் பிகில் பழைய படம்லாம் திருமலை, திருப்பாச்சி வரட்டும். திருப்பாச்சி வரட்டும், சிவகாசி வரட்டும். எந்த படம் வந்தாலுமே வைப்பு தான். வரட்டும். அரசியலாக அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அரசியல்வாதியா விஜய்? எப்பயுமே டிவிக்கே தான். என்கிட்ட இருக்கு ஓட்டர் ஐடி, நான் வாங்கிட்டு அப்ளை பண்ணி கண்டிப்பாக விஜய் உள்ள விசில் சத்தம் கேட்டுச்சா? நான் விசில் அடிக்க மாட்டேன், எனக்கு தெரியாது. பட் நான் அடுத்த ரீரிலீஸ் கண்டிப்பாக கற்றுட்டு வருவேன். இன்னும் 3 மாசத்துல எலெக்ஷன் வருது, அதுக்குள்ளே கற்றுப்பீங்களா? கண்டிப்பாக ப்ரோ. கண்டிப்பாக நான் போட்டு போடும்போது விசில் அடிச்சு தான் வெளியே வருவேன். இல்லை அவங்களே விசில் கொடுக்குறாங்களா? பரவாயில்ல. நான் அதையும் அடிப்பேன், நானும் விசில் அடிக்க கற்றுப்பேன். யார் கற்றுருவா? நானே கற்றுப்பேன். சரி, தேங்க்ஸ். திரைப்படம் பார்த்துட்டு வந்தேன். 9:30 ஷோ பார்த்தேன். எப்படி இருக்குது செலிப்ரேஷன்? ஐயோ சொல்லவா வேணும். தளபதிக்கு செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பீக்கு, பயங்கர பீக்கு. இப்போ இன்னும் பயங்கரமாக கொண்டாடுறாங்க. இப்போ போன வாரம் தான் கில்லி வந்துச்சு, கில்லிக்கு வந்திருந்தேன். கில்லி அதுக்கு மேலே சொல்லவே தேவையில்லை. அப்படி போட்ட பாட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக வெயிட் பண்ணாங்க. என்ன இங்கே கமல் தேட்டர் ஓனர் வருவார்னு பார்த்தேன், வரல. அவர் ஏதோ ஷூட்டில் இருக்கார். என்ன ஸ்க்ரீன் போட்டுருக்காங்க, அதில் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஜனநாயகன் படம் வரலையே. ஆமாம் ப்ரோ, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எப்படியோ 2026 அண்ணனை உட்கார வச்சுட்டு அண்ணன் ரிலீஸ் பண்ணுவார் ஜனநாயகன். அப்போ முதலமைச்சர்னு வரும். தெரி மாதம் இருக்கும், செம மாதம் இருக்கும். ஆனால் எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. இருக்கவே இருக்காரு ஏசிபி விஜயகுமார் இருக்கார். அவர் இன்னும் பயங்கரமாக கொண்டாடுவோம். ஜனநாயகனில் வெற்றி கொண்டனா வராரு, இல்லை ஏசிபியாக வந்துருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். படம் டோட்டலாக இதே மாதிரி தான் ஃபீல் தான் இருக்கும். பேக்கேஜ் பார்த்து விஜய். ஆமாம், நல்லா க்ளோஸ் பண்ணுவாங்க. நான் ஆரம்பத்துலேருந்து விஜய் ஃபேன் தான்.
69 படமும் இங்கே வந்து தான் பார்ப்பேன். எதை ரீரிலீஸ் பண்ணாலும் வந்து பார்த்துக்கினே இருப்பேன் எங்கள் அண்ணனை. அரசியல் போயிட்டாரு, அதுக்கும் நீங்கள் சம்மந்தப்பட்ட அப்படி இல்லை ப்ரோ, அரசியல் அது கெரியர் வேறு, இது கெரியர் இது சினிமா இண்டஸ்ட்ரி, அது பாலிடிக்ஸ். சரியா பாலிடிக்ஸும் இதுக்கும் நம்ம ஜனநாயகம் மாலை போட்டு சினிமாவில் எங்கள் அண்ணனை இப்படி பார்க்க எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதுலேயே நாங்கள் ரசிப்போம். அதில் வந்து அவர் நாட்டுக்கு நல்லது செய்ய வராது, அதுக்கு நம்ம வந்து வழி விட தான் செய்யணும். நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஆனால் எங்கள் அண்ணனை தொட்டவே முடியும். ஏன்னா நாங்கள் இருக்கோம், எங்கள் ரசிகர் மற்றும் காப்பாற்றுவாங்க. செலிப்ரேஷன் எப்பவுமே கமலானா செலிப்ரேஷன்னா கமலா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா போச்சு. அப்போ ரிலீஸ் ஆகும்போது நான் வந்து தியேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ இதில் எனக்கு ஃபஸ்ட்டு FDFS தெரியும். ஸோ அதனால் ஒரு FDFS எப்படி போச்சோ அதே மாதிரி. விஜய் சார் எப்படி இருக்காரு? ஓகே, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காரு, நல்லா இருக்குது. ஒரு ஆக்ஷனாக ஒரு சீனுமே சரி, டைலாகும் சரி, எல்லாமே வந்து அவருக்கே இது பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் எப்போவுமே இருக்கிற ஒரு ஒன் மோர் எப்படி போகுது? ஒன் மோர் வந்து பார்த்திங்கன்னா சாங் ஒன் மோர் போட்டாங்க. இருந்தாலும் வேறு எந்த சீனுமே ஒன் மோர் வந்து நம்மளுக்கு ஒரு சீன் நம்ம கேட்குற சீன்லாம் ஒன் மோர் போட்டாங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம அந்த படத்தை பார்த்துட்டு. ஸோ அதனால் ஒன் மோர் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி. நெக்ஸ்ட் என்ன படம் ரீரிலீஸ் எதிர்பார்க்குறீங்களா? ஜனநாயகம் வரணும், கண்டிப்பாக வரணும். ஆனால் ரீரிலீஸுமே வரணும், எல்லா ரீரிலீஸுமே நானும் வரணும். டிக்கெட்டும் அவைலபிளாக இருக்கும். ஸோ சுறா போட்டாலும் சரி, சிவகாசி போட்டாலும் சரி, வாரிசு போடாமல் நான் தான் சொல்கிறேன், சுறா வந்தாலே நான் வரேன்னு. நான் இந்த மாதிரி எல்லா ரீரிலீஸுமே வரணும். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சா? வந்து டிவி கேக் போடுங்க, அது மட்டும் மறக்காதீங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் மோட்டர் ஐடி படம் உள்ள வைப் எப்படி இருக்கும்? அதுக்கெல்லாம் எவ்வளோ வைப் இருந்துச்சு உள்ள? தூத்துக்குடிக்காரன், தூத்துக்குடியில் வந்திருக்கேன். ரீசன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் தீவிர விஜய் ஃபேன்ஸ். இது வந்து அரசியல் ரீதியாக நிறைய தள்ளி போகிறது காரணம் இருக்குது. ஆனால் படத்துக்காண்டி வெயிட்டிங் கண்டிப்பாக மரணமாக இருக்கும் படம் வர வச்சுல. உள்ள செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு? விஜய் காண்டி, தளபதி காண்டி.